28 28 7 7 1987. 1987. பிறந்த நேரம் 11:35 PM. 11:35 PM. பிறந்த இடம் கோயம்புத்தூர். கோயம்புத்தூர். ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்கம்மா. ராசி சிம்ம ராசி. சிம்ம ராசி. மேஷ லக்னம். மேஷ லக்னம். மகன் நட்சத்திரம். மகன் நட்சத்திரம். என்ன கேள்வி கேட்கணுமா? என்ன பிசினஸ் ஏதாவது பண்ணா செட் ஆகுமான்னு கேட்கறது. அம்மா, மக நட்சத்திரம் எல்லாருமே ஒரு வருஷமாக நல்லா இல்லை, அஷ்டம சனி நடக்குது. ஆமாங்க சார். சூரியனும் சந்திரனும் பரிவர்த்தனையான யோக ஜாதகம். மேஷ லக்னம் வந்து உங்களுக்கு வலிமையான யோக அமைப்பு லக்னத்திலேயே இருக்கிறது. சரி. மேஷ லக்னம் தானா அப்படின்றது 15 நிமிஷத்தில் மீன லக்னமாக மாறுது. இல்ல சார், இல்லைங்க, உங்களோட இதுல படி நான் கொஞ்சம் தெரியும். அது போறோம் இல்லைன்னு நீங்க தெளிவா சொன்னீங்கன்னா போறோம். உங்களுக்கே புரியுற அளவுக்கு அது இருந்தா போதும். பையன் 5ஆம் வகுப்பு குரு சம்பந்தப்பட்டதுனால எனக்கு ஃபர்ஸ்ட் பையன், ஒரே ஒரு பையன் தான். அதை நான் உங்களோட ஜாதகத்தை பார்த்து நீங்க சொல்லிக்கிறத பார்த்து கத்துக்கிட்டேன். அசத்துறீங்களம்மா, வாரம் ஒருத்தராவது அசத்துறீங்களம்மா. இதைத்தாவா நானும் சொல்கிறேன். ஹவுஸ் ஒய்ஃபெல்லாம் நீங்கள் உங்கள் குழந்தை உங்கள் கணவர் ஜாதகத்தை பார்க்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னாலே நான் பிறந்த பிறவி பயனை அடைஞ்சிட்டேன்னு அர்த்தம். அசத்துறீங்க. புதன் வலுத்திருந்தாலே ஜோசியம் வந்துருமா? எனக்கு புரியுது இல்லைங்க ஐயா, அதனாலதான் நாங்களும் கத்துக்கிறோம். சரி, ஜோதிடம் நல்லாவே வருமா? ஒரு வருஷமாக நீங்கள் நல்லா இல்லை, ஆனாலும் உங்கள் ஜாதகம் யோக ஜாதகம். சரி. ஜாதகத்தில் செவ்வாய் நீச்சனானாலும் சுபத்துவமாக இருக்கிறார். அது ஒரு வகையில் வலிமை. சரிங்க. அதனால இப்போ செவ்வாய் தசை நடக்கிறது எனக்கு என்னங்கம்மா? ராகுதசை எப்படி இருக்குங்க? ராகுதசை பிரமாதமாக இருக்கும்மா. குருவின் வீட்டில் 12ஆம் இடத்துல அவர் இருந்தால் அவருக்கு சுப தொடர்புகளே கிடைக்க வேண்டாம். ஆனால் சுபரோட வீட்டில் இருக்கிறார். சுபரோட வீட்டில் சனி செவ்வாய் தொடர்புகள் இல்லாமல் இருக்கிறார். ராகுதசை தான் உங்களுக்கு யோக தசை. அதை அனுபவிக்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு லக்ன ராசி வலுவாக இருக்கிறது. லக்னாதிபதி கூட பிருகமங்கல யோகத்தில் தான் இருக்கிறார். அந்த இடத்துல அவருக்கு நீச்ச பங்க அமைப்பு அவருக்கு உண்டு. எப்படின்னா சூரியனும் சந்திரனும் பரிவர்த்தனை. அப்ப வீடு கொடுத்தவன் பரிவர்த்தனைன்றது நீச்ச பங்க அமைப்பு. ராகுதசை அட்டகாசமா இருக்குமா. ராகுதசையில தான் வந்து நல்லா செலவு பண்ணி சொத்து சேர்க்க முடியும். 12ஆம் இடத்துல ராகு சுபருடைய வீட்டில் இருக்கிறார். நல்ல சொத்து பத்துக்கள் சேருமா, கவலைப்படாதீங்கம்மா. வேற என்னமா கேட்கணும்? அஷ்டம சனி முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன தொழில் பண்ணலாம் சரியா இருக்குங்க? அஷ்டம சனியில எதையுமே யோசிக்காதீங்கம்மா. அஷ்டம சனியில இப்பவே அஷ்டம சனி முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம்னு யோசிக்காதீங்க. உண்மையில இந்த அஷ்டம சனியில வரக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே தப்பா இருக்கும். நம்ம டைவர்ட் ஆகும். ஒரு வருஷம் பொறுங்க. இந்த அமைப்புல செவ்வாய் தான் கூடுதல் சுபத்துவமாக இருக்கிறார். சந்திரன் 2ஆம் நிலை சுபத்துவமா, கொஞ்சம் இருங்க. சந்திரன் வந்து 13 டிகிரி, குரு வந்து 8 டிகிரி. சந்திரன் முதல் நிலை அமைப்பு. சூரியன் 11 டிகிரி, சுக்கிரன் 4 டிகிரி. சூரியனை விட சந்திரன் வலுத்திருக்கிறார். சந்திரன் இங்கே கடகத்திலே இருக்கிறார். அம்மா, பால், ஜூஸு, இந்த மாதிரியான சந்திரனுடைய பதப்படுத்தப்பட்ட உணவுகள், ஹோட்டலு, ரெஸ்டாரண்ட்டு, இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குமா? திரவ ரீதியிலான அது மட்டும் தான் இருக்கு. மாடு வாங்கி மேய்க்கிறது தான் எனக்கு ஆசையாவே இருக்குது. அதைத்தான் பால்ன்ட்டனே. மாடு என்ன கொடுக்குது? பால் தானே கொடுக்குது. அஷ்டமச்சனி முடிஞ்சதுக்கு அப்புறம் 1க்கு 10 மாடு வாங்குங்கம்மா. உங்க தெருவிலே நீங்க தான் பணக்காரி. பால் வியாபாரம் பெரிய அளவுல நல்லா இருக்கும். குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய சந்திரன் தான் வளர்பிறையாகி முதல்நிலை சுபத்துவம். பால் வியாபாரம் பண்ணுங்க. அதே மாதிரி பால் சம்பந்தப்பட்ட காய்கறி, பழம், ஜூஸுன்ற மாதிரியாக அடுத்தடுத்த முதல்ல பால் வியாபாரம் பண்ணுங்கம்மா. பெரிய அளவில் அகலக்கால் வைக்காமல் சிறிய அளவில் ஒரு 4 மாடு வாங்கி பால் வியாபாரம் பண்ணுங்க. பெரிய அளவில் நல்லா இருப்பீங்கம்மா. சரியா? வேற ஏதாவது கேட்கணுமா? கொஞ்சம் குறையும். நம்ம என்ன பால் வாங்கி நம்ம அரண்மனை கட்ட போகிறதில்ல, பால் வாங்கி ஊரே விலைக்கு வாங்கிட போகிறதில்ல. அந்த குவாலிட்டி கொஞ்சம் குறையும். 1000 ரூபாய் சம்பாதிக்கிற இடத்துல நமக்கு 500 ரூபாய் கிடைக்கும். போறோம்லம்மா. நீங்க வந்து பால் 1000 மாடு வாங்கி பால் பண்ண வைக்க போறதில்ல. 1000 மாடு வாங்கி பால் பண்ண வைக்க போறதில்ல. 10 மாடு வாங்கி ஊருக்கு சப்ளை பண்ண முடியும்ல? சந்திரன் பங்கமின்றி இருந்தால் மிக உயர்ந்த படிநிலை. இந்த இடத்துல நீங்க சிம்பிளாவே ஓரளவுக்கு நல்லா சம்பாதிக்கக்கூடிய அளவிற்கு, நான் அதைத்தானமா சொல்றேன். 1 கோடி சம்பாதிக்கிறியா 10 கோடி சம்பாதிக்கிறியான்றது தான் அந்த சனி பார்வை மற்ற பார்வை அமைப்புகள் தீர்மானிக்கும்.
உங்களுக்கு பால் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஆசை இருக்குது. இப்போ எத்தனை மாடு வச்சுருக்கிறீங்க? ஒரு மாடா 2 மாடா? மாடு இல்லைங்க, நெத்தாங்க வாங்கணும். அப்புறம் என்ன, வாங்குங்க. முதல்ல ஒரு மாடு தான் வாங்குவீங்க, அது 2 ஆகும், 4 ஆகும், அப்படியே படிப்படியாக உயர்வுகள் வரும். பால் வியாபாரம் உங்களுக்கு ரொம்ப பொருத்தமானதாக இருக்கும். அதுதான் உங்கள் மனசில் இருக்குது, அதையே செய்யுங்கம்மா. சரியா? வாழ்த்துக்கள்மா. தீர்க்க சுமங்கலியா, தீர்க்க ஆயுளோட ஆரோக்கியமாக நல்லா இருப்பீங்கம்மா. அழைத்ததற்கு நன்றி அம்மா. நேயர்களின்